மதியமான குழுமத்தின் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து TNUSRB போலீஸ் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எப்படி எழுதுதுன்னு பார்த்துருவோம். அதிகமாக டீம் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜஸ் மேலே பாருங்கள், ப்ராக்டிஸ் நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா ரீசெண்ட்லி அப்லோட டெஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் டெஸ்ட் ஆஃப் த வீக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட் வந்து அந்த டெஸ்ட் ஓப்பன் ஆகிடும். இந்த டெஸ்ட் தான் நீங்கள் எழுத போகிறது. டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதுதான் நீங்கள் எழுத போகிற டெஸ்ட்டாக அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் எவ்வளோ கொஷின் இருக்கும், என்ன செக்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் அட்டம் டெஸ்ட்னு வரும். இப்படி அட்டன் பண்ணால் மட்டும் சார் அட்டம் டெஸ்ட் வர மாட்டேங்குதுன்னு கேட்காதீங்க. இது கிளிக் பண்ணால் தான் அட்டம் டெஸ்ட் வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனால் க்ளோஸ் பண்ணாதீங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். 2-3 வாட்டி ட்ரை பண்ணி வெளியே வந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் டெஸ்ட் ஓடிட்டே தான் இருக்கும். அதனால் டெஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் வெளியே வாங்க, ஓகேவா? இது மொபைல் எழுதுறவங்களுக்கு, ஓகே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ மதியம் 1 மணிக்குள்ளே இந்த டெஸ்ட்டை முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து ப்ராக்டிஸ் நவுங்கிறத கிளிக் பண்ணி வந்து எழுதிக்கலாம். இல்லை ஸ்டோரில் போனீங்க அப்படின்னாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே வந்து சர்ச் பை நேம்னு இருக்கு இல்லையா, அதில் போலீஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் போலீஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா போலீஸ் இருக்கக்கூடிய 2 கோர்ஸ் வரும். ஸோ இதில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நான் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த போலீஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பை நவுன்னு காட்டும். சார் காசு கேட்குது அப்படின்லாம் சொல்லாதீங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா TNUSRB ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே TNUSRB போலீஸ் ஸ்டேட் லெவல் எக்ஸாம், ஓகே, இதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி டிக் மார்க் போட்டிருக்குள்ளே அட்டன் பண்ணலாம். இதே வந்து வேறு ஃபோல்டரில் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லாக்கில் இருக்கும். பார்த்தீங்களா, லாக்கில் இருக்கும், ஹைடாக இருக்கும், உங்களால் எழுத முடியாது. ஸோ இந்த கோர்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணுறீங்க, கண்டென்ட் வரீங்க, TNUSRB ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த TNUSRB போலீஸ் ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். சேம் அதே ப்ரொசீஜர் இங்கேயும் வந்துடும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த டிக் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் போய்ட்டு எழுதிக்கலாம். நேற்று சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை இப்போ சொன்னது ஃபாலோ பண்ணாலும் சரி, டெஸ்ட் எழுத முடியும். ஓகே, 80 மினிட்ஸ் அதுக்குள்ளே எழுதி முடிச்சிருங்க. எழுதி முடிச்சதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் ரேங்க் அப்படி இல்லை, எல்லாமே வந்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்டேட் ஆகும். சொல்யூஷனும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும், சரிங்களா? சொல்யூஷன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு காட்டிட்டு அவங்கள எழுத சொல்லிடாதீங்க. ஓகே, ப்ராப்பராக அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக எழுதட்டும். எழுதி பார்த்து தான் அவங்களோட லெவல் என்னன்னு தெரியும். ஓகே, தேங்க்யூ.